சைக்கோ த்ரில்லர் மூவி ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமேசான் பிரைம்ல போய் தமிழ் படம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அதில் தெலுங்கு படம் ஒன்று இருந்துச்சு guys. ராட்சசன் மாதிரி இந்த கதை எப்படியாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று பார்த்தேங்க. படம் பார்க்குறதுக்கு சரியான இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு guys. இப்போ தெலுங்குல படம் வந்திருக்கு. இதில் ஒரு என்ன ஒரு கதைனா, ஹீரோ கொஞ்சம் அலட்சியமாக எல்லாத்தையும் செயல்படுறாப்புல. எல்லா கேஸுமே டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடாப்புல. அப்படி ஒரு வழக்கம் போல இருக்கும்போது ஒரு கொலை ஒன்று நடக்குது. அந்த கொலை அந்த இடத்துக்கு போறாப்புல. இங்கே பார்த்தா ஒரு பொண்ணோட உடல் வந்து கிட்டத்தட்ட 6 துண்டா வெட்டி கிடக்கு. அதை பார்த்து வந்து ஹீரோ இது யாரு பொண்ணா எவரு பொண்ணான்னு கண்டுபிடிக்கிறாப்புல. கண்டுபிடிக்க போகுதுன்னு தெரியுது. அந்த பொண்ணோட உடல் இருக்குல்ல, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் சேர்ந்த பாடி ஒன்று பார்ட்ஸை தூக்கி இந்த ஒரு பொண்ணோட உடம்புல வச்சிருப்பானுங்க, துண்டு துண்டா வெட்டி. இதை பார்த்தா சாக்கான ஹீரோ இந்த கொலையெல்லாம் பண்ற யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறாப்புல. சைக்கோ கொலையாளி யாரு, பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து தேடி கண்டுபிடிக்கிறாப்புல. அதில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள், அடுத்தடுத்த கொலைகள் பண்ணுறாப்புல. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க. படம் பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா இப்படிலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு கைஸ். படம் பேர் ஹிட்டு தி செகண்ட் கேஸ்ன்னு அப்படி ஒரு படம் கைஸ். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. படம் பார்க்குறதுக்கு உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் எப்படி சொல்கிறது, இதில் நடிச்சிருக்க ஆக்டர் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு போலீஸ் கேரக்டருக்காண்டியே இதில் அப்படியே எப்படி சொல்கிறது, முழுமையாகவே தன்னை அர்ப்பணிச்சது மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். இதில் எப்படி சொல்கிறது, நடிச்ச ஆக்டருக்குள்ள எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதே. இதில் ஃபேமிலியோட கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம். ரெண்டுலாம் சரியான டுஸ்டாக ஒன்று இருக்குங்க. இதில் கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் மேக்ஸ்னு ஒரு கேரக்டர் ஒன்று கிடையாது, ஒரு அனிமல். செம கூஸ்பம் மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த சீனை பார்க்கும்போது. கண்டிப்பாக சொல்கிறேன், மிஸ் பண்ணாதே. படம் தரமான ஒரு படம். இதில் கேமியோ ரோல் ஒன்று கடைசியில் ஒரு ஹிந்து ஒன்று கொடுத்துருப்பானுங்க. அதில் கேமியோ ரோலாக ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பாப்புல. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படி ஒரு கூஸ்பமாக இருந்துச்சு படம் ஃபுல்லாக. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதில் டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டாக தான் இருக்கும் படம். இது சைக்கோ த்ரில்லர் மூவி பார்க்குற அனைவருக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க.